நீங்களா சொல்லுங்க சார். அந்த 27 தான் நிக்குமா இல்ல கூட எதிர்பார்க்குறீங்களா? இல்ல கேஸ் அதுக்கு முன்னாடி பல விஷயம் இருக்கே. சொல்லுங்க வரேன். சொல்லுங்க. முதல்ல பல பேருக்கு இன்னைக்கு மண்டையில இடி வந்துருச்சு. என்னாச்சு? என்னடா நம்ம எதையாவது வச்சு உருட்டலாமே இந்த என்டிஏ சீட் ஷேரிங்லன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம புஷ்ன்னு போடறதுனால எதை பேசுறதுன்னு தெரியாம பல பேருக்கு இன்னைக்கு ஒரு ஷாக்ல இருக்காங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. மூணாவது முறையா நாட்டை ஆளக்கூடிய பாஜக, பல மாநிலத்தை நாட்டை ஆளக்கூடிய பாஜக, காங்கிரஸோட அதிகமான ஓட் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் பாஜக, அதுக்கு 27 சீட்டு. ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸுக்கு 28 சீட்டு. இதுல யாருக்கு அடிமை? யாரு 18 எம்எல்ஏ வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் யாரோட சீட்டு? தனியா நின்னா எவ்வளவு வாங்குவாங்க? பாஜக. அது இந்த பாஜக நான் கிளியரா ஓட் பர்சன்டேஜ் பேசுறேன். ஓட் பர்சன்டேஜ் தான் நான் பேசுறேன். 11% இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் 4.5% இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் நீங்க கொடுத்த 28னா யாரு அடிமை, யாருக்கு எத்தனை இடத்துல போட்டிட்டோம் தெல்ல தெளிவா இந்த சீட் ஷேரிங்ல தெரிஞ்சு போகும். தாமரை சின்னம் அது பாயிண்ட் 1. நீங்க 24 சொல்றீங்க. 24 தான சொல்றீங்க? ஆமா. 24ல தாமரை எத்தனை இடத்துல போட்டிட்டுச்சு, கை எத்தனை இடத்துல ஓட்? நான் எனக்கு எலெக்ஷன் கமிஷன் ஓட் பர்சன்டேஜ் என்ன சொல்லுது அதெல்லாம் விட்டுருங்க. 11% எங்க, 4.5% எங்க? அந்த கேள்வியை சேர்த்து 28 சீட், 11%க்கு 27 சீட். 1976 டெஸ்பரேட் யாரு? நம்ம திருப்பி அதான் பாயிண்ட் 1 சார். அப்படி வந்து 2 பாயிண்ட் சொல்லிறேன். சரி சொல்லுங்க. பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க. சரிங்களா? அது ஒண்ணு நிச்சயமா 2 சொல்லிருக்கேன். மூணாவது. ஆமா, மூணாவது அதாவது எப்படி திரு கனிமொழிகள் 4 வாட்டி போனாங்க. அவங்க திமுக கூட்டணிக்காக தான் போனாங்க. அவங்க ஒன்றும் தனி காவா பிரச்சனைக்கு எதுக்கும் போல இல்ல, அவங்க அங்க அதுக்கு தான் போனாங்க. அதை தவிர சபரீசன் எவ்வளவு வாட்டி போயிருப்பாரோ, இல்ல பின்புறமா எவ்வளவு வாட்டி, எல்லாரும் டெல்லிக்கு போய் தான் அது எல்லாத்தையும் கெஞ்சி பேசி கீசி எல்லாம் பண்ணி வெறும் அறிவாலயத்துல ஒரு போட்டோ அப்படி இல்லைங்க. இங்க எடப்பாடி அவர்கள் தான் உங்களுக்கு இதை முதல் வாட்டியும் நிறைய வாட்டியும் சொல்லியிருக்கேன், தானாக எல்லாத்தையும் எடுத்து அதை வழி நடத்துவது என்பது முடிவெடுத்து அவர் போயிருக்காரு. இன்னைக்கு அழகா அதே அதிமுக தலைமை செயலகத்தில் நடந்த விஷயம். டிடிவி அவர்கள் கூட்டணிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 3 months or 2 months முன்னாடியோ எல்லாருக்கும் சீட் ஷேரிங் கொடுத்தாங்க சில பத்திரிகையாளர்கள். இதுதான் கசிய விடப்பட்டிருக்கு. அந்த ஒரு நம்பர் டாலி ஆச்சா இன்னைக்கு? அவங்க இந்த பத்திரிகையாளர்னு வந்து இங்க உட்கார்ந்து பிஜேபிக்கு இவ்வளோ, பாமக இவ்வளோ, எவ்வளவு சொன்னாங்க? பாமக சொன்னாங்க 25 சொன்னாங்க. பாமக 18 நான் பல முறை போட்டுருக்கேன். நான் அப்ரூவ் பண்றேன். ஷபீர் அவர் சொன்ன நம்பர்ஸ் டாலி ஆச்சா பாருங்க. பாமகக்கு 18 எல்லாரும் சொன்னது பாமகக்கு 25. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். இன்னொரு சொல்றேன். ஸ்ரீராம் உங்களுக்கு நான் சேலஞ்ச் சொல்லிட்டேன். நியூஸ் 18ல அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்களை சந்தித்த உடனே அன்றைக்கு வெளியிட்ட 18+1 இல்ல இப்பவும் நான் சேலஞ்ச் பண்றேன். கேளுங்க. இப்பவும் பாஜக அமமுக 12ன்னு சொன்னாங்க, 1 குறைஞ்சிருக்கு. இப்பவும் பாஜக இல்ல, இப்பவும் பாஜக 50 சீட் கேட்டதுன்னு யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? என்ன இதெல்லாம் கசிவு தானே, இதெல்லாம் அசம்ப்ஷன் தானே, இல்ல ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. பாஜக இவ்வளவு தான் கேட்டாங்க. பாஜக 50 சீட், ஏனா அதெல்லாம் சொல்லி 27க்கு கண்டெய்ன் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம யூகத்துல பேசுறோம். இதே தான் அன்னைக்கும் பண்ணாங்க. இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, எவ்வளவு தான் கேட்டாங்க. நான் 27 தான் கேட்டாங்களா? கேட்டது யாரா இருந்தாலும் நிச்சயமாக கூடுதலாக யாரும் கேட்பது அதான் சார். கேட்கக்கூடிய கட்சி எல்லாமே கூடுதலா சார் கேட்பாங்க. ஆனா பாஜக கேட்டா மட்டும் தப்பு, மிச்சவங்க எல்லாம் கேட்டா தப்பு இல்ல. அப்படி ஒண்ணு இருக்கு இல்ல? அப்படி கிடையாது. இது கிளம்பாத வண்டி இல்ல சார். எல்லா கட்சிகளும் 2 மடங்கா தான் சார் கேட்பாங்க. கிடைக்கிறது பாதி தான் சார் வரும். எப்பவுமே பேச்சுவார்த்தை பாஜக கேட்டா வந்து எப்படி எடப்பாடியார் அடிமையா கேட்டாங்கன்னு உண்மையா இல்ல சொல்றாங்க. நான் அந்த வாதத்தை ஆர்கியூ பண்றேன். கேட்டாங்களா நான் சொல்லல. நான் அந்த வாதத்தை ஆர்கியூ பண்றேன். பாஜக எடப்பாடி அடிமையா, அப்ப லாஜிக் இல்லன்னு சொன்னீங்க. கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரும் கேட்டா மட்டும் ஸ்டாலின் ஆமா சார். கம்யூனிஸ்ட் 12 கேட்டாங்க சார். அதே இல்ல 12ன்னு கம்யூனிஸ்ட் கேட்டாங்க. வெளிப்படையா சொன்ன நம்பர் எல்லாமே அதிகமா தான் சார். அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கிற தொழில் சொல்லுவாங்க. அப்புறம் கூட்டணி வருது குறையும். சொல்லுங்க. அதே தான் பிஜேபி எடப்பாடியார் மட்டும் நீங்க அடிமைன்னு ஏன் பேசுறாங்க? வந்து இங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுதான் என் பாயிண்ட். எல்லாரும் எதை வேணா கேட்கலாம். அவர் அக்னி சொல்லலாம். நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன். பாலச்சந்திர சார் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி இதை அழகா கையாண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இதையா சொல்றாரு? அக்னி சொல்றதை கூட விட்டுரும். அவர் ஆதரவு கருத்தில் இருப்பாரு. அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அழகா கையாண்டு இருக்கிறாருன்னா பிஜேபி தங்களுடைய இலக்கை அடைய முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அப்படிலாம் இல்ல. கூட்டணி அழகாக மெச்சோர்ட் கூட்டணிங்க. இது மெச்சோர்ட் கூட்டணி. எல்லா கூட்டணியும் மக்களுக்காக செயல்படக்கூடிய கூட்டணி. யாருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும் சொல்லாத கூட்டணி. திமுகவை விரட்டுவதற்கான கூட்டணி. அதற்கு எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இந்த கூட்டணி முதிர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்பட்டு இருக்கிறது. கிளம்பாத வண்டி இன்னும் கிளம்பாம அறிவாலயத்துல தான் இருக்கு. இதுதான் நம்ம சொல்ற பாயிண்ட். இதுல வந்து யாரும் அடிமையும் இல்லை,
யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை. நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டணியில தான் இன்னும் வண்டி கிளம்பாம இருக்கிறது தான் என் பாயிண்ட். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்கு, அதாவது தாமரை சின்னம்ங்கிறத இப்படிதான் இருக்குமா, இல்லை இது திரு சுகுணா ஒரு கருத்தை சொல்றாரு, எப்படியும் இன்னைக்கோ நாளைக்கோ மொத்த எண்ணிக்கை வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் அது என்னவா இருக்கும், என்ன விரும்புறாங்க, ஏன்னா மற்றவர்களுக்கான விஷயம் என்னங்கிறது இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. இவர் ஏசி சண்முகம் சொல்லியிருக்காரு என்னன்னு, ஆமா இந்த மாதிரி தாமரை சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறோம்னு சொல்லியிருக்காரு அவரு. அதனால இப்போ ஒரு ஜான் பாண்டியன் என்ன முடிவெடுப்பாரு நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் அந்த கட்சிகளுடைய சாய்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒருவேளை வந்து இது அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏசி சண்முகம் பாரிவேந்தர்லாம் வந்து தாமரையில் நின்னாங்க. அது வந்து அப்போ இப்போ இங்கே அசம்பிளிங்கிறதால ரெட்டையில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது அப்படி வந்தால் அது இபிஎஸ்க்கு ஒரு இதாக இருக்கும், அவங்க சின்னம் கூடுதலாக போட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, அல்லது அவங்க ஒரு பிஜேபி நீங்கள் ஒரு கூட்டணின்னு முடிஞ்சு அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கிட்டா அவங்க சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாங்களோ இதை பற்றி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் ஒரு எடப்பாடிக்கே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஒருவேளை அவங்க பிஜேபி நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏங்க அந்த 27 ஒருவேளை வந்து உள்ளேயே வந்து இந்த கூட்டணி கட்சிகளாம் சேர்த்தா 27 கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி சொல்லல அவரு, பிஜேபி 27 சொல்லிட்டாங்க அபிஷியலா. அதனால கூட்டணி கட்சிகளுக்கான எண்ணிக்கை தனியா தான் வரப்போகுது. அதான் அப்பதான் வரப்போகுது. அத ஒரு சந்தேகமா கேட்டல. இல்ல ஆனா அவங்க பாஜக அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அதுல வந்து மற்ற கட்சிகளுக்குன்னு இருக்கிற மாதிரி சொல்லல. அப்படின்னா அதை சொல்லியிருப்பாங்களே. ஆமா கண்டிப்பா. நீங்க சொல்ற லாஜிக் இருக்கு. இப்ப நம்ம அந்த கேள்வி வைக்கணும், ஸ்ரீராம்கிட்ட தான் கேட்கணும். இப்ப 27ங்கிறது மற்றவங்களுக்கு சேர்த்தா? அது நம்ம சொல்ற பல யூகங்கள்ல இது ஒரு யூகமான கேள்வி. அது ரொம்ப அழகா சொல்லியாச்சு. எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கும் அவருக்கு டவுட் இருந்தா அவர் எடப்பாடி அவர்களை தான் கேட்கணும். அவர் ரொம்ப கிளியரா பிஜேபிக்கு 27 மற்ற பிற கட்சிகளையும் இன்று இரவுக்குள் முடித்து விடுவாங்க என்று சொன்னா இதுக்கு மேலேயும் டவுட் வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன சார் எல்லாத்துக்கும் சந்தேகத்தை எழுப்பினா என்னதான் பண்றது? பாலச்சந்திரன் சார் இல்ல 2 விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். கனிமொழி போனாங்க, கனிமொழி போறாங்கன்னு சொல்றாங்க. நீங்களே அதை சரியா கேட்டீங்க. கனிமொழி வந்து ஒரு எம்பி. இப்போ அவங்க வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரேங்கில் பதவியில் இருக்காங்க. ஷீ இஸ் நாட் தி டாப் மோஸ்ட் பர்சன் அந்த கட்சியில் வந்து. ஆனால் இந்த கட்சியை பொறுத்த மட்டும் ஒற்றை தலைமைங்கிறதுக்காக வேண்டி பல தலைமைகளாக வருவார்களோ என்பவர்களெல்லாம் விரட்டப்பட்ட கட்சி இது. அது ஒற்றை தலைமையை உறுதிப்படுத்திக்கிட்ட கட்சி. இந்த ஒற்றை தலைமையே அங்கே போயிருக்கு. அங்கே தம்பித்துறைன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த தம்பித்துறை அந்த காலத்திலேயே டெப்டி ஸ்பீக்கராக முதற்கொண்டு இருந்தவர், அதிமுகவில் இருந்தவர். அவர் ஒரு எம்பி, டெல்லியில் பேஸ்டாக இருக்கார். அவர் வந்து ஏன் போகலை, இவர் ஏன் போகிறாருன்னு கேள்வி எழத்தான் செய்யும். ஸ்டாலின் போகலை, இவர் போனாருங்கிற கேள்வி எழத்தான் செய்யும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்டது, அங்கே முடிச்சாங்க இங்கே பார்த்தீங்களா தகராறாக இருக்குன்னு சொல்லி. இப்போ உண்மை தெரிஞ்ச அளவில் உண்மை என்னென்னா, உங்களுக்கு பத்திரிகை தொழில் இருந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதிலிருந்தும் பத்திரிகையில் வர்றதுலேருந்தும் தான் நாங்கள் சொல்ல முடியும். டிஎம்டிகேக்கு சில வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்டாலின் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அவர் ராஜ்யசபா வந்து டிஎம்டிக்கு கொடுப்பேன்னு சொன்னால் கொடுப்பார். இவர் வந்து எடப்பாடி வந்து கொடுப்பேன்னு சொல்லுவார், கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிகளையும் அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு டிஎம்டிக்கிலேருந்து பிரேமலதா மேடமே சொல்லியிருக்காங்க, தேவைப்பட்டால் நாங்கள் வந்து இந்த கூட்டணி ஒற்றுமைக்காக வேண்டி